தனக்கென வாழ்வை அமைக்கின்றவன் உலகில் வாழ்வதே இல்லை. பிறருக்காய் வாழ்வை கொடுக்கின்றவன் உலகில் சாவதே இல்லை. தனக்கென என்று சொல்வது தன் வழியாக செல்கின்றான். பிறருக்கென என்று சொல்லும்போது இறைவழியை நாடுகின்றான். நற்செய்தியை புரட்டி பார்க்கின்றோம். லூக்காஸ் 13வது அதிகாரம் 24 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இடுக்கண் வழியாக நுழைவோர் பேர் பெற்றோர். நீங்கள் அனைவரும் இடுக்கண் வழியாக நுழையுங்கள், அதுதான் இறைவழி என்று சொல்லப்படுகின்றது. 1 தெசலோனியர் 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கின்றோம். அங்கு அருமையாக சொல்லப்படுகின்றது, வாழ்க்கையிலே நாம் துன்பங்கள் படத்தான் வேண்டும். அதைதான் உங்களுக்கு சொல்லி வந்தோமே, அதுதான் வாழ்க்கையில் அனுபவிக்கின்றீர்களே, அது உங்களுக்கு தெரியாதா என்று பவுல் அருமையாக சொல்லுகின்றார். மீண்டும் பார்க்கின்றோம், எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் பார்க்கின்றோம். 12வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, அவர் தம் மக்களை தண்டிக்கின்றார். அதே நேரத்திலே யாரையெல்லாம் அன்பு செய்தாரோ அவர்களை மீண்டும் தண்டிக்கின்றார். அதிலே உதவியும் செய்கின்றார், உடன் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சொல்லி தாயை பார்த்து வந்திருக்கின்றோம். அம்மா, இடுக்கல் வழி எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை, மாறாக அவற்றை ஏற்று வாழ்விலே நிறைவு கண்டு உன் மகன் எவ்வாறு இடுக்கல் வழியாக எங்களுக்கெல்லாம் மீட்பை கொடுத்தாரோ அதே போன்று எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இடுக்கல் வழியாக சென்று மீட்பை பெறக்கூடிய அருளை தாரும் என்று இத்திருப்பலிலே நாம் அன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நிகழ்வு பெங்களூரிலே விஜயா தாஸ் என்ற குடும்பம் ஏர்போர்ட் வழியில் இருக்கிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சி, நான் கண்கூடாக பார்த்த நிகழ்ச்சி. ஒரு சில முறை நான் சொல்லி இருந்தாலும் கூட இந்த நற்செய்திக்கு எடுத்துக்காட்டான விளக்காக இருப்பதை நான் உணர்கின்றேன். மதியம் 2 மணி போன்று ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. அப்போது ஒரு அம்மாவை படுக்க வைத்திருந்தார்கள். அவர்கள் மந்திரிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இறந்தார்களா தெரியாது. நிறைவாக முழுமையாக எதையும் சொல்லவில்லை. நான் மந்திரித்து விட்டு சென்று வந்து விட்டேன். மாலை 5 மணிக்கு நடந்ததுதான். அந்த விஜயா என்ற அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. டாக்டரிடம் அழைத்து சென்றார்கள். கோமா ஸ்டேஜுக்கு வந்து விட்டார்கள். 3 மாதங்களாக அந்த கணவர் அந்த மனைவியை பாதுகாத்து வந்திருக்கின்றார். வசதி இருந்தது, வாய்ப்பு இருந்தது, அதிகாரம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது. அனைவரும் சென்றார்கள். முடியாது என்ற பதில்தான் அவர்களுக்கு வந்தது. இறுதியாக நீங்க சென்னைக்கு செல்லுங்கள், ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கு செல்லுங்கள், குணம் கிடைக்கும் என்று அனுப்புகின்றார்கள். அங்கேயும் செல்கின்றார்கள். அங்கேயும் இல்லை என்ற பதில்தான் வந்தது. மீண்டும் திருச்சிக்கு வந்த பொழுது அங்கு ஒருவர் அந்த ட்ரெயினிலே படுத்து வரும்பொழுது ஒரு சொன்னாராம், நீங்கள் வேளாங்கண்ணிக்கு செல்லுங்கள், கடற்கரையிலே இந்த அம்மாவை படுக்க வையுங்கள், மாதா வழிகாட்டுவார் என்று சொன்னார்களாம். அதை பெங்களூருக்கு சென்றவர்கள் மீண்டும் அப்படியே மறு ட்ரெயினை பிடித்து வேளாங்கண்ணிக்கு வந்து சப்பரம் போற ரோட்டிலே அந்த அம்மாவை இறக்கி 4 பேர் தூக்கி கொண்டு போய் கட்டிலே அந்த கடலில் ஓரத்தில் வைத்து விட்டார்களாம். அந்த நேரத்திலே இடி இடித்தது.
மின்னல் மின்னியது, இரைச்சல் கேட்டது, கடல் கொந்தளித்தது. அப்போது அந்த அம்மா ஒரே சத்தம் போட்டார்களாம். காலங்கா 3 மாதங்களா பேசாத அம்மா 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 ஆரோக்கிய தாய் என்று கத்தி கலறினார்களாம். எல்லோரும் ஓடுகின்றார்கள், அருகிலே போகின்றார்கள், அரவணைக்கு செல்கின்றார்கள். யாரும் வர வேண்டாம், நான் எழுந்து நடந்து வருவேன் என்று இங்கு நடந்து வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணிக்கை செலுத்தி விட்டு என்ற ரூமுக்கு வந்து நடந்ததெல்லாம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, துன்பங்கள் பல வகை இருக்கின்றன. இடுக்கண் வலியே என்று சொல்லும் போது இங்கு வகையாக பார்க்கின்றோம். எந்த துன்பத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. ஒன்று, வாழ்விலே மனமோட போக்கிலே வாழ்கின்றான், தன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் வாழ்கின்றான். அவனுக்கு துன்பங்கள் வருவது நாம் பார்க்கின்றோம். ஆசையின் காரணமாக, சொத்தை அபகரிக்க வேண்டும் என்ற காரணமாக, வாழ்விலே முன்னேற வேண்டும் என்ற காரணமாக கொலை செய்கின்றான், கொள்ளையடிக்கின்றான், கற்பழிக்கின்றான், திருடுகின்றான், போடுகின்றான், சிறையில் அடைக்கப்படுகின்றான். அப்போ துன்பத்தை அனுபவிக்கின்றான். யார் காரணம்? கடவுளா? இல்லையே, மனிதா. ஒரு நிலைமை உனக்கு நன்றாக தெரியும். மனமோட போக்கிலே வாழ்கின்ற வாழ்க்கை வேறு, கடவுள் கொடுக்கின்ற வாழ்க்கை வேறு. நீ மனமோன போக்கில் வாழ்கின்றாயே, அவ துன்பம் வந்தது, துயரம் வந்தது, வறுமை வந்தது, கருணை வந்தது, கண்ணீர் வந்து. ஏன் காரணம்? யார்? கடவுளா? இல்லையே. உடைய ஆசை தானே, உடைய எண்ணம் தானே. அதை சிந்திப்பதற்குத்தான் முதல் வகையான துன்பம். மனிதா, நீதான் காரணம். உன்னை மறந்து விட்டாய், உன்னையே நீ பெரியவுடன் எண்ணி விட்டாய், வாழ்வியை முன்னதற்காக பெரியவுடைய வாழ்க்கை அடித்து விட்டாய் என்பதை பார்க்கின்றோம். நற்செய்தி எடுப்போம். லூக்காஸ் 5-15 அதிகாரம் 11 32 வசனத்தை வாசிக்கின்றோம். ஊதாரி மகன் தந்தையை வெறுத்தான், சொத்தை பற்றி கொண்டான். அதனால் வாழ்வு என்ன நேர்ந்தது எல்லாருக்கும் தெரியும். கடினப்பட்டான். கடவுளா? இல்லை. இவன் தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே, உலகத்தின் இன்பத்தை சிற்றின்பத்தை அனுபவிப்பதற்காகவே எல்லாத்தையும் வெறுத்து விட்டு, ஆண்டவனை ஒதுக்கிவிட்டு, பெற்றோரை மறந்து விட்டு ஓடினான், அலைந்தான், தெரிந்தான், கண்ணீர் வடித்தான். ஒன்றுமல்ல, சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லை. என்ன சொல்லுகின்றான்? நான் தந்தையிடம் செல்வேன், அங்கு நிறையாக உணவு கிடைக்கும் என்று வருகின்றால் தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்போது அந்த வாழ்க்கை துன்பத்தை அளித்ததற்கு காரணம் யார்? அவன் தானே. அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே போன்று லூக்காஸ் 23 அதிகாரம் 40 41 வசனத்தில் வாசிக்கும். நல்ல கள்ளன். அவன் நல்ல கள்ளன் தான். பேர் திருடன். கொலை செய்தான், சிறையில் அடைக்கப்பட்டான், சிலுவையுடைய அறைய முயலுகின்ற அடித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அவனுக்கு பட்ட துன்பங்கள் என்ன என்று நமக்கு தெரியும். ஆனா இறுதியிலே அது ஆண்டவனை பார்த்து வேண்டி, நீ விண்ணகத்தில் நீ நிறைவு பெறும்போது சொல்லும் போது என்னையும் நினைவு கூறும் என்று அவன் திருந்து விட்டான். அதைதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் கேட்கின்றார். மனிதா, மனமோன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ திரும்பி வா. அந்த ஊதாரி மகனை போன்று, நல்ல கல்லை போன்று திருந்து வரமாட்டாயா என்று கேட்க. ஆகவே பல வகையான துன்பத்திற்கு பல காரணம். எத்தனையோ பேர் கொலை செய்கிறார்கள். ஆனா வாளை எடுத்தவன் வாழால் மடிவான் என்று வார்த்தை பார்த்திருக்கிறோம். ஒரு கட்சிக்காரன் கொலை செய்து போயிட்டான், மறு கட்சிக்காரன் அவனை கொலை செய்யறான். ஏ நீ கொலை செய்தாயே, கடவுளுடைய ஒரு அச்சம் இருக்க வேண்டும், ஒரு பயம் இருக்க வேண்டும். கடவுள் என்னை தண்டிப்பார் என்று எண்ண வேண்டும். இந்த உலகம்தான் நிலையான அல்ல என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ முடியும். எத்தனையோ பேர் அவர்கள் மனமோட போக்கிலே கொலை செய்கிறார்கள். மீண்டும் அவனும் கொலையாகத்தான் சாகப்படுகின்றான். எத்தனை நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம். ஆக முதல் துன்பம்
நாம் தான் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்த பொழுது நம்மையே நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் ஆண்டவரிடம் கேட்கின்றார். உணராதவர்களையும் இறைவன் தண்டிக்கின்றார் என்ற 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டவே தொடக்க நூலிலே என்ன பார்க்கின்றோம்? 7வது அதிகாரம் 1 - 24 வசனத்தை வாசிக்கும் நோவா பெட்டகத்தை பார்க்கின்றோம். நோவா பெட்டகத்திலே ஆண்டவன் நோவாவை நோக்கி, நீ பெட்டகம் செய், எல்லா இடத்திலும் ஒன்றொன்றா இணைத்துக்கொள், நான் ஜலத்தை தண்ணீரை கொடுக்க போகின்றேன் என்று சொல்லுகின்றான். அவ்வாறு அவன் ஏன் அந்த மக்களை கடவுள் அழிக்கின்றார், அழித்து விட்டார். ஏனென்றால் பொற்சிலைகளை தெய்வமாக கொண்டு வாழ்ந்தார்களே சொன்னார், இறைவாக்கு வழியாக கற்பித்தார், கேட்பார் இல்லை. பலமுறை சொன்னார், கேட்பார் இல்லை, தண்டித்து விட்டார். அதுதான் ஆண்டவன் சொல்லுவார், நீ சொல்லுது கேட்கவில்லையா, அன்பு கொள்வார், அரவணைப்பார், இறைவாக்கினரை அனுப்புவார், அது பல வழியாக உங்களுக்கு எடுத்துரைப்பால், கேட்கவில்லையா தண்டிப்பார் என்பதை நாம் மறந்து விடு. அன்புள்ள கடவுள் என்ன செய்கின்றார்? 40 நாட்களாக தொடர்ந்து மழையை வர சொல்லி அந்த நோவா குடும்பத்தை மட்டும் அவர் காப்பாற்றி மற்றவர்களை அழிக்கவில்லையா? தண்டித்தாரே. அதே நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊதாரின் மகனை போட்டு திருந்தி வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் கேட்கின்றார். அதே போட்டு பார்க்கின்றோம், லாசர் பெரிய பணக்காரன். அங்கே லூக்காஸ் 16வது அதிகாரம் 16 - 31 வசனத்தை வாசிக்கும் போது நல்ல பெரிய பணக்காரன் லாசர். பணக்காரன் என்ன செய்தான்? பகட்டான வாழ்க்கை வாழ்ந்தான். லாசர் என்ன செய்தான்? மேசிலை வரையில துண்டை சாப்பிட்டு உணவு அருந்தினான். 2 பேர் இறந்தார்கள். ஆண்டவர் அந்த பணக்காரை தண்டித்தார், நரகத்திலே தள்ளினார். ஏன்? அருகில் இருந்தவனை நீ கவனிக்கவில்லையே. ஒரு சகோதரன் தானே. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? பிறருக்கு செய்தா எனக்கு செய்தா சொன்னாயே, எனக்கே நீ சோறு போடலையே, எனக்கே நீ தண்ணி கொடுக்கலையே. நரகத்திலே தள்ளினார் என்ற நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே முதலிலே நாம் காரணம். அப்படி அதிலே காரணத்திலே துணிந்திருந்தால் கடவுள் தண்டிக்கிறார் என்பதை நாம் பார்த்து வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 3ஆவது பார்க்கின்றோம், கடவுள் ஒரு சில சமயங்களே துன்பத்தை கொடுக்கின்றார். துன்பம் வரும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தானியேல் ஆகமம் 3வது அதிகாரம் 1 - 30 வசனத்தை வாசிக்கிறோம். அருமையாக சொல்லப்பட்ட தானியேல் நெபுகத்நேசர் என்ற அரசர், சாக்போக், மேகாக், நெபுகத்நேசர் 3 பேர். அந்த அரசன் பெரிய பொற்சிலை செய்தான், அழகுபடுத்தினான், மிகைப்படுத்தினான், பொன்னால் செய்தான், சிற்றரசுகள் அழைத்தான், எல்லாரையும் அழைத்து அது வணங்க செய்தான். பெருமை கொண்டாடினான், பெருமதிமை கொண்டாடினான், பல திமுறை காமிச்சான், அக்கிரமத்தை காமிச்சான், அதிகாரத்தை காமிச்சான். ஆனால் அந்த 3 பேர் மட்டும் வணங்க முடியாது என்று மறுத்தார்கள். ஏன்? ஆண்டவர் ஒருவர் தான், அவர்தான் எனக்கு இறைவன், அவரை என்று வேறு தெய்வம் அல்ல என்று சொல்லி முடித்து விட்டான். அந்த அரசனுக்கு எவ்வளவு கோபம்! எல்லா சிற்றரசருக்கு முன்பாக, எல்லோருக்கும் முன்பாக, மக்களுக்கு முன்பாக, மண்டிட்டு தொழுகின்ற அந்த மக்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நின்று அந்த ஆண்டவன் தான் உண்மையான கடவுள் என்று போதித்தாரே, அந்த 3 பேர் என்ன செய்தான்? தீச்சுளைக்கு இரையாக்க நினைக்கின்றான். தீச்சுளை 7 மடங்கு உயர்த்து, அவர் அருகிலே வராத அளவுக்கு அப்போயே சுட்டரிக்க வேண்டும் என செய்கின்றான். அழைத்து செல்லுகின்றார்கள். தூரத்தில் வருகின்ற காவலர்களே அந்த வெப்பையான சுடுகிறது, சுட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அங்கே செல்லுகின்றார்கள், உள்ள தள்ளுகின்றார்கள். காவல் உடனே ஓடி வந்து விட்டார். ஏனென்றால் அவர்களால் சுட்டு ரத்தம் வந்து விட்டது.
அங்கே 3 பேர் இருக்கிறார்கள். அரசர் பார்க்க செல்கின்றார், இதை பார்க்க செல்கின்றார், செத்த பிணத்தை பார்க்க செல்கின்றார், அவனை புதைக்க வேண்டும் என்று பார்க்க செல்கின்றார். அதே நேரத்தில் ஒரு வகையான எண்ணங்கள். சென்று பார்க்கும் பொழுது அந்த தீச்சுளையிலே போட்டது 3 பேர், பார்ப்பது 4 பேர், 4 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறது பார்க்கின்றார். அவர் என்ன நினைப்பார்? அந்த 4வது யார்? ஆண்டவன் அங்கு வருகின்றார். ஏனென்றால் ஆண்டவனுக்காகவே தன்னையை கொடுக்க வந்தார்களே, ஆண்டவனுக்காக உடல் பொருள் ஆவி அர்ப்பணிக்க வந்தார்களே, அந்த ஆண்டவன் தான் உண்மையான கடவுள் என்று உரைத்தார்களே, அந்த ஆண்டவன் கைவிட்டு விடுவானா? விடலையே, காப்பாற்றுகின்றார். கதவு திறக்கப்படுகின்றது. அரசனே மன்னிப்பு கேட்டு திருந்துகின்றார். அதுதான் வாழ்க்கையிலே கடவுள் துன்பத்தை கொடுத்தாலும் கூட அதை அவர் அந்த சாட்சி சொல்லுகின்றார். அதுதான் நற்செய்தியிலே நீதிக்காக போராடுவோர் இவர் இரக்கமற்றவர், நீதிக்காக நேர்மைக்காக துன்பத்தை இடுக்கனை அனுபவிக்கின்றார்களே அவளை பேர் பெற்றவர் என்று சொல்லுகின்றார். உண்மையை உரைத்தால், உண்மைக்கு நீ சார்ந்து வளர்ந்தால், நேர்மையாக நடந்தால் அப்போது நீ தண்டிக்கப்படுவாய். உலகம் தூற்றும் போற்றும். கவலைப்படாது. எத்தனை பேர் பல பேர் பலவாறு சொல்லிக் கொண்டு இருந்தாலும் சரி, அதற்கான கவலைப்பட மாட்டேன். ஆண்டவருடைய காரியத்தை நிறைவேற்றுவதான் வழி நினைத்தாரே, அதை தான் ஆண்டவர் ஏற்றி போற்றுகின்றார். அதை பார்க்கின்றோம். திருத்துதர் பணிகளிலே 16வது அதிகாரத்தில் 16லிருந்து 40 வசனத்தில் நிகழ்ச்சியை பார்க்கின்ற இதே போன்று புனித பவுல் சிறையிலே அடைக்கப்படுகின்றார். பூட்டி ஆகிவிட்டது. ஆனால் வானத்தூர் வருகின்றான், கதையை உடைக்கின்றான், திறந்து விடுகின்றார்கள். பாதுகாவலர்கள் தூக்கு போட்டு சாவ போகிறார்கள். ஏனென்றால் அவர் பயம், வெளியே வந்து விட்டால் தன் உயிர் போயிடும் என்று அவர்களை சிப்பாய் சுட்டு சுடப் போகின்றார்கள். அப்போது பவுல் சொல்கின்றார், வேண்டாம், இதோ நான் இங்கு இருக்கிறேன் என்று சாட்சி பகிர்கின்றார். அந்த ஆணை விடவில்லையே. பவுல் என்ன செய்தார்? ஆண்டவருடைய வார்த்தை போதித்தார். அதனால் துன்பங்கள் வந்தது, துயரங்கள் வந்தது, மன கஷ்டம் வந்தது, வேதனை வந்தது. கைவிடவில்லை கடவுள். அதைதான் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதுதான் 3வது. 4வது வகையை பார்க்கின்றோம். 4வது வகை என்னவென்றால், ஆண்டவனே துன்பத்தை கொடுக்கின்றார். எதற்காக? பரிசோதித்து பார்ப்பதற்காக கொடுக்கின்றார். அவர் அனுமதிக்கின்றார். யோபு 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை என்ன பார்க்கிறோம்? நல்லவர், கடபக்தி உள்ளவர், சொத்து இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் சாத்தான் என்ன சொன்னான்? ஆண்டவனை போனான், இவன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றாய், சௌக்கியத்தை கொடுத்திருக்கின்றாய், அவர் புகழ்வதில் என்ன காரணம்? அதுதானே காரணம் என்று சொன்னார். நீ எடுத்து பார், உயிரில் கை வைக்காதே. போகின்றான் சாத்தான், எல்லாவற்றையும் எடுக்கின்றான். ஒன்றாக எல்லோரும் போய்விடுகின்றார்கள். வியாதி வந்து விடுகிறது, நரவுதான் இருக்கிற படுத்திருக்கின்றார். மனைவி வருகின்றார், தூசிக்கின்றார். இன்னும் ஏன் இறைவன் இறைவன் என்று சொல்லுகின்றாய்? ஏன் இறைவன் உனக்கு இவ்வாறு செய்தால் உன்னை தண்டிக்க கூடாதா? இறைவன் இல்லை என்று சொல் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகின்ற வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். பிறந்த மேனியாய் வந்து பிறந்த மேனியாகத்தானே போக போகின்றேன், ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுக என்று சொல்லி முடிக்கின்றான். அதுதான் அன்புக்குரிய சகோதர சொல்லி, அதைத்தான் பார்க்கின்றோம். தொடக்கலிலே பார்க்கின்றோம். அங்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கவில்லையா? ஆண்டவர் சோதிக்கவில்லையா? மகனை வேண்டாம் என்று சொல்லாதாலும் சொல்லவில்லையா? மகனா இறைவனா? வினாக்கள். அங்கு எங்கு வெற்றி பெற்றது? மகன் அல்ல, என்னை படைத்த கடவுள்தான் பெரியவர். 100 வயதா இருந்தாலும் என்னை நம்பி குழந்தையை கொடுத்தார், அவர்தான் பெரியவர். அன்பு எங்கே? என் மீதா மகன் மீதா? சோதிக்கின்றார் கடவுள். வெற்றி பெற்றார் ஆபிரகாம். அதெல்லாம் பார்க்கின்றோமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
ஒரு சில காரியங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆண்டவனுக்கு தான் தெரியும் முழுமையாக. ஆனால் நம்முடைய சோதனைக்கு, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு நாம் தான் காரணம் உணர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, கடவுள் தண்டிக்கிறார் என்று உணர வேண்டும். மூன்றாவது, பிரச்சனை வெளியிலே இருந்து வந்தாலும் கூட கடவுள் துணை இருக்கிறார் என்று எண்ண வேண்டும். நான்காவதாக, கடவுள் நம்மை கைவிட மாட்டார், சோதித்தால் வரம் கொடுப்பார் எண்ண வேண்டும். ஒரு புனிதர் இவ்வாறு வேண்டினாராம். சாதாரண துன்பத்தை அனுபவிக்கும் போது, ஆண்டவரே நீ எங்கே ஓடி ஒளிந்து கொண்டாய் என்று கற்பனை பண்ணுவார். துன்பத்தின் மேல் கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார். அப்போது ஆண்டவர் பேசுகின்றார், மகனே இனிமேல் பட்டு நீ துன்பப்படும், நான் உன்னோடு நடந்து வருவேன், உன்னோடு அருகிலே நான் வருவேன் என்று சொல்லுகின்றார். கடற்கரைக்கு போகின்றான். மணல் நிறைய கிடைக்கின்றது. நடந்து செல்கின்றான். பாவை பார்க்கின்றான். அவனுடைய பாவை வடிவம் போன்று மற்றொரு வடிவம் இருக்கிறது. பார்த்தான், மகிழ்ச்சி அடைந்தான். கடவுள் என்னோடு இருக்கிறார், இதோ பார் என் அருகில் இருக்கிறார், என்னை தொடர்ந்து வருகின்றார், நான் அணையெடுத்து அவர் வைக்கின்றார் என்று மகிழ்ச்சி அடைந்தான், பெருமைப்பட்டான், பெருமிதம் கொண்டான். ஆனால் வாழ்க்கையில் அவன் மீண்டும் கஷ்டப்பட்டான். துன்பத்தில் மேல் துன்பம், துயரத்தின் மேல் துயரம், வறுமைக்கு வறுமை, கவலைக்கு கனி வந்த பொழுது, கடவுளே நீ எங்கே இருக்கிறாய் என்று தூசிக்கின்றான். அப்போது ஆண்டவர் பேசுகின்றார், மகனே உண்மைதான், நீ சாதாரண துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நான் என்ன செய்ய தெரியுமா, நீ நினைத்தது போல உன்னோடு அருகிலே நடந்து வந்தேன். ஆனால் துன்பத்தில் கொடுமுடி அனுபவிக்கும் பொழுது நடந்தது நீ அல்ல, நான் உன்னை தூக்கி கொண்டேன், இவனுடைய பாரத்தை சுமையை என் தோள்களிலே சுமந்து கொண்டேன். நடந்தது நீ அல்ல, நான் தான் நடந்தேன் என்று சொல்லுகின்ற அதுதான் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்னை நோக்கி வந்திருக்கின்றீர்கள், அன்னை கரம் கொடுப்பார். துன்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் வரம் கொடுப்பார். ஆனால் மனிதா, நீ உன்னையே நீ சிந்தித்துப்பார். உன் ஆசைகள், எண்ணங்கள், இயக்கங்கள், தாக்கங்கள் அனைத்தும் இறைவு வழி இருக்கிறதா? ஏனென்றால் இடுக்கல் வழி இறைவழி. இறைவழி என்று சொல்வது ஆண்டவர் வாழ்க்கையிலே அனைத்து சிலுவை ஏற்றுதான் மீட்பை கொடுத்தார். உன் வழி எங்கே? மனவோன போக்கிலே வாழ்வதா, அல்லது சோதா நோவா போன்று அழிய போகின்றாயா, அல்லது சாட்சியாக இருந்து நீ வாழ்க்கை டானியல் ஆகமத்தில் சாட்சியாக வாழப் போகின்றாயா, அல்லது அபிரகாமை போன்று நீ வாழ்க்கையிலேயே ஆண்டவர் சாட்சி சொல்ல போகிறாய் என்று பார். ஒருபோதும் படைத்த கடவுள் கைவிட மாட்டார். அருமையாக சொல்லப்படுகிறது. எசையாஸ் இறைவாக்கில் சொல்லப்படுவதில்ல 49வது அதிகாரத்தில் 15ஆம் வசனம் என்ன பார்க்கின்றோம்? பால் குடிக்கின்ற குழந்தை தாய் மறப்பாளா? மறக்க மாட்டாள். கருத்தாக்கியவள் தன் குழந்தை அன்பு செய்யாதிருப்பாளா? அன்பு செய்வாள். அப்படியே மறந்துடினோம், நான் உங்களை மறவேன் என்று சொல்லுகின்றார். மறவாத இறைவனுடைய தாயை பின்பற்றுவோம், வாழ்வில் வாழ்ந்து காட்டுவோம். ஆமென்.